மகா கந்தசஷ்டியினுடைய 7ஆம் நாள் விரதம் சுவாமியின் திருக்கல்யாணத்தோடு மிகவும் நல்லபடியாக முடிந்தது. கோயிலுக்கு போய் சுவாமியை வணங்கிட்டு மாலை திருக்கல்யாண படையிலிட்டு வழிபாடு செய்தது மனதிற்கு நிறைவாக இருந்தது. கடுமையான விரதம் இருந்து வேண்டியவர் வேண்டியவற்றை முருகனின் அற்புதமான அருள் வழங்கட்டும். 7ஆம் நாள் விரதம் இருந்தவர்கள் தொண்டை வயிறு எல்லாம் உடனே சாப்பாட்டை வழக்கம் போல எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சாதம், பழங்கள் முதலியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். பழையபடி சாப்பிட 2-3 தினங்கள் ஆகும். கடவுள் இருக்கிறார் என்பதற்கு முருகப்பெருமானின் இந்த விரதமே சாட்சி. சிக்கலில் வேல் வாங்கும் போது சிங்கார வேலருக்கு வியர்க்கும் என்பது ஒரு அதிசயம். சூரனை சம்ஹாரம் செய்யும் போது கடல் ஓரடி பின் செல்லும் என்பதும் ஒரு அதிசயம். விரத நாட்களில் சுவாமிக்கு படைக்கும் உணவு வழக்கத்தை விடவும் கூடுதல் சுவையாக இருப்பது ஒரு அதிசயம். அருணகிரியார், பாம்பன் சுவாமிகள், குமரகுருபரர், பகழிக்கூத்தர், முருகம்மையார், வென்றிமாலை கவிராயர், ஆதிசங்கரர் என அவர்களிடம் முருகப்பெருமான் அருள் வழங்கியது அனைத்தும் அற்புதம். எப்பொழுதும் கேட்போருக்கு கேட்கும் வரங்களை தருபவன் அந்த கருணை கடல். யார் கேட்டாலும் தருவானான்னு கேட்டா ஒருபோதும் தரமாட்டான். ஒரு வங்கியில் திருட வேண்டும், தன்னுடைய எதிரிகளை பழிவாங்கணும் என்று இதற்கு அருள் செய்ய வேண்டும் என்றால் முருகன் அருள் தருவானா? தன் பணியை ஒழுங்காக செய்யாத காரணத்திற்காக பிரம்மனை பிடித்து சிறையில் அடைத்தவனாயிற்றே. நியாயமானவற்றை நியாயமான மனிதர்களுக்கு நியாயமான ஆசைகளை நியாயமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பவனே தவிர கெட்டவர் போய் வேண்டும் போது மன்னிப்பு தருவானோ என்னவோ, ஆனால் அவர்களுக்கு வரம் தரமாட்டான். இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தில் நம் பிரச்சனைகளை தீர்த்து தேவைகளை பூர்த்தி செய்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிச்சயம் அருள் புரிவான். அனைவரின் நல்ல ஆசைகள், நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறட்டும். அனைவருக்கும் சகல நன்மைகள் உண்டாகட்டும்.